அப்ப கலைஞர் எப்படி இருந்தார்? கலைஞர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒழுக்கமான விஷயங்கள் இருக்கும். கலைஞருடைய கையெழுத்து இருக்கு இல்லையா, கலைஞருடைய கையெழுத்தை நீங்க தஞ்சாவூர் கோயில்ல ராஜராஜனுடைய அந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் கீழே பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்கும். அப்படியே எழுதி ஓட்டத்தில் ரன்னிங் லெட்டரா இருக்கும். அது 1000 கிபி 1000 வெட்டின கல்வெட்டு. அதுல தமிழ் ஒரு எழுத்து இப்படி ஓடி இருக்கும். அந்த எழுத்து பேட்டன் கலைஞர்கிட்ட இருக்கும், கலைஞருடைய எழுத்தில் இருக்கும். கடைசி வரையிலும் அவர் மரணிக்கிற வரையிலும் கூட அந்த எழுத்து மாறவே இல்லைங்க. அப்படியே ஒரு ரன்னிங் லெட்டர் இருந்துகிட்டே இருக்கும். அதை ஃபாண்ட் ஆக்கணும். அந்த எழுத்தை கலைஞருடைய எழுத்துரு அப்படின்னு அடுத்த தலைமுறைகளுக்கு அதை சிஸ்டத்துக்குள்ள கொண்டு கலைஞர் எழுத்துருவாக அதை மாற்றலாம். ஒருவேளை யாராவது அது முயற்சிருந்தாங்கன்னா என்னுடைய பாராட்டுக்கள். அது மிக முக்கியமானது. அவருடைய எழுத்தே ஒரு ஓவியமா இருக்கும். அதுபோல அவர் ஒரு விஷயத்தை செஞ்சாருன்னா மெனக்கெடுவார். போய் அது ஒரு கட்டடம் கட்டுறதா இருந்தாலும் சரி, அல்லது வள்ளுவர் கோட்டம் கட்டுறதா இருந்தாலும் சரி, கண்ணகிக்கு கோட்டம் கட்டினாலும் சரி, திருவள்ளுவர் நீங்க யோசிச்சு பாருங்க. அண்ணா அவர்கள் வந்த பிறகு முதல் திமுகவினுடைய அரசமைப்பில் திருவள்ளுவருக்கு ஓவியம் வரையப்படுகிறது. அமர்ந்து கால் மேல் கட்டு எழுத்தாணியை வச்சு ஓவியம் வரைகிறதாக அண்ணா ஒரு அடையாளம் ஆகிட்டார். இப்போ கலைஞர் வர்றார். இதே திருவள்ளுவரை அமர வைக்க வேண்டாம், நிற்க வைப்போம். அமர்ந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் அண்ணா, நிற்கக்கூடிய திருவள்ளுவர் கலைஞர். அதே திருவள்ளுவர் தன் அடையாளமாக மாத்துறார். தமிழினுடைய அடையாளத்தை தன் அடையாளமாக மாற்றிக்கொள்வதற்கு அவர் அழகுணர்ச்சியோடு தான் செஞ்சார் எல்லாத்தையுமே. இன்னைக்கு ஓமந்தூரார் கட்டிடம் இருக்கலாம், அது ஒரு அரசினுடைய சட்டப்பேரவைக்காக கட்டப்பட்டது. அதுக்கு அவர் வீல் சேரில் அமர்ந்துக்கிட்டு போய் பார்த்த நாட்களை பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்டின நாட்களை விட அதிகமான நாட்கள். அப்போ பெரிய விஷயமா இருக்கட்டும், சரி, சின்ன அழைப்பிதழ், ஒரு விழா அழைப்பிதழ், ஒரு சீரணி அரங்கத்தில் அன்னைக்கு ஒரு மேடை போய் நின்று நைட்டோட நைட்டு அந்த துண்டை கட்டிக்கிட்டு அவர் வேடிக்கை பார்த்துருக்கார். இதெல்லாம் புகைப்படம் இருக்கு. இப்போ நான் பேசுறது எதுவும் இட்டு கட்டி பேசுறதோ உங்களுக்காக பேசுறதோ இல்லை. அப்போ ஒரு கலைஞனாக தன்னை நினைத்து கொண்டு அரசியல் என்பது கலைத்துவமாக அழகுபடுத்தி பார்க்கிறது. அங்கதான் எவர் ஒருவரிடம் அழகுணர்ச்சி இருக்கிறதோ, எவர் ஒருவரிடம் அந்த ஒழுக்கம் வருகிறதோ, அப்போ அதிகமாக மக்களின் மேல் கவனம் வரும். அந்த மக்களோட பழகிறதுக்கான சந்தர்ப்பம் வரும். அந்த சந்தர்ப்பத்தை அவர் வாழ்நாள் முழுக்க செஞ்சிருக்கார். புகைப்படங்களை பார்க்கும்போது அவருடைய புகைப்பட சட்டசபையில் இருந்து பேசுறது, பெரிய பெரிய ஆளுமைகளோட நின்று பேசுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா அல்சேஷன் நாயோட அவர் உட்கார்ந்துக்கிட்டு சிரிக்கிற புகைப்படம் அவ்வளவு அருமையான புகைப்படம். அது இன்னைக்கு வரையிலும் பெரிய ஊடல் வெளியில வரவே இல்லை. அது சும்மா இப்படி கொஞ்சற மாதிரி எல்லாம் இருக்காது, தலையை சாய்ச்சிக்கிட்டு ஒரு மாதிரியா சிரிப்பார். அந்த குழந்தையாக நீங்க மாறி அவ்வளவு எளிமையாக மாறும்போது தான் நீங்க தன்னுடைய வளர்ப்பு பிராணிகிட்ட கூட நீங்க ஒரு குழந்தையாக நீங்க மாறி நிற்பீங்க. அது அல்சேஷன் அப்படியே சரியா பெரிய மனுஷன் மாதிரி உட்கார்ந்துருக்கும், இவரு குழந்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த புகைப்படம் பாருங்க. அது கலைஞர் மாதிரி உட்கார்ந்துருக்கும், இவரு ஏதோ அல்சேஷன் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த உறவுகள் அப்படி பரிமாற்றம் அடைகிறது. இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த கலைஞர் அப்படின்னு ஒன்று இருக்கு, அறிவு கொண்டு பார்த்தது இருக்கு. இப்போ அறிவை தாண்டி நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட கலைஞர்னு ஒன்று இருக்கு. படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட கலைஞர் எனக்கு எப்போதுமே பிரமிப்பு தான், எப்போதுமே பிரமிப்பு. அவருடைய நேரத்தையும் அவர் நேரத்தை இவ்வளவு டைமென்ஷன்ல பயன்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இதற்கு முன்னால் அப்படி ஒரு தலைவர் இல்லவே இல்லை. எல்லாரும் தனித்தனியா இருந்திருக்காங்க, தனித்தனியா ஆளுமைகளாக இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு சேர ஒரு ஆளுமையோட ஒரு தலைவன் அப்படின்னு கேட்டா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லாத்துலேயும் நுணுக்கமாக, விவரமாக, அறிவுபூர்வமாக, ரசனைபூர்வமாக ஒரு மனிதர் இருந்திருக்கிறார் என்றால் அது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.